பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு நான் தொலைஞ்சு போனால் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, போனவ போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. ஆனால் தொலைஞ்சு போனதுக்கும் நான் தான் ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லி இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி அவங்க என்ன பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறியாக சண்டை போட்டுக்கிட்டா இருக்காங்க. சந்தோஷமாக தானே இருந்துகிட்ருக்காங்க. ராஜுக்கு என்ன தேவையோ கதிர் செய்கிறான், கதிருக்கு என்ன தேவையோ அதை ராஜு பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்றைக்கி நான் கேட்டிருந்தா என்னங்க சொல்லியிருப்பீங்க? ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருப்பீங்க. அதனால் யாருங்க வாழ்க்கையில் பாதிக்கப்படுறது? இப்போ இவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. அதை முதல்ல பாருங்களேன். ஆமாம், நீங்கள் மட்டும் எங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டாங்க செஞ்சீங்க. என் விருப்பத்தை நீங்கள் கொஞ்சமாவது கேட்டிருப்பீங்களா? இல்லை மதித்து போகிறீங்களா? நீங்கள் குழலைக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது தான். ஆனால் அவளுக்காக மாப்பிள்ளை பார்த்தீங்களே, கடையிலேயே நல்ல சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேயே பேசி முடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு ஃபார்முலாவுக்காக சொல்லிட்டு போனீங்க. அதே மாதிரி அரசியோட கல்யாணம் எப்படிங்க ஆச்சு? குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்க. யாருக்கும் கிடைக்காத சொந்தம் இல்லை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டு அரசிக்கு சம்மந்தம் பேசிட்டு வந்தீங்க. அதே மாதிரி நம்ம சரவணனையும் எடுத்துக்கோங்க, அதே தான் பண்ணீங்க. ஆனால் என்ன நீங்கள் ஒரு வார்த்தையாவது மதிச்சிருப்பீங்களா? இல்லையே. நீங்கள் என்ன சொன்னாலையும் அதுக்கு நான் தலையாட்டணும், எது கேட்டாலையும் ஆமாங்க ஆமாங்க அது மட்டும்தான் நான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறதா சரி நான் சொல்லிடுறோம். அப்படி உங்களை மீறி நான் ஏதாவது பண்ணிட்டா இப்படி பேசாமல் இருக்கிறது. நானும் உங்கள் பின்னாடி எத்தனை நாளைக்கு இங்கே தெரிஞ்சிட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது என் மேலே அக்கறை இருக்காடா? உங்கள் அப்பா அம்மா நீங்கள் யாராச்சும் பேசாமல் இருந்தால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்தால் நான் வந்து சால்வ் பண்ணுறேன்ல. எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை. நீங்கள் யாராவது எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணீங்களா? யாருமே பண்ணவே இல்லையே. நான் எங்கே போனால் என்ன உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? உங்களுக்கு தேவை சாப்பாடு. அந்த டைமுக்கு வந்து இருக்குதா? அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் யாரும் என்னை பற்றி யாருமே எந்த கவலையும் படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அம்மா, அதான் போயிட்டாருல்ல, போ உங்கள் அப்பா போயிட்டாருல்ல, அப்படியே பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடியே போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம சரவணனையும் பிடிச்சி திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்தா வியாபாரத்தில் இருக்கிற போது பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. பாத்தியா உங்கள் அம்மா எப்படியெல்லாம் பேச்சு பேசுகிறான்னு, எப்போவோ நடந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. ஆம்பளைங்க தான் கமுக்கமாக இருந்து வேலையை முடிக்குவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்படி பொம்பளைங்களும் இப்படி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி பேசினதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் ஆத்திரத்தில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் நம்ம கோமதி வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. கோமதியை சுற்றி ராஜி, அரசி, நம்ம மீனா, அம்மாச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. என்னடி எல்லாரும் என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஓவராக பேசிட்டோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி ராஜி, அரசியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு போகிறேன். இத்தனை டைமு அவர்கிட்ட நான் பேச்சு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி கூடவோ குறைச்சலோ நான் பேசிட்டுன்றதுனால எப்படி வாயை மூடிட்டு போனார் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆமாம் அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் காலையில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது கூட நான் மீனாவோட தான் கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு வர சாயங்காலம் ஆகிடும்னு உங்ககிட்ட தானே நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரை வந்து ஷாக் ஆகுறாங்க. அம்மாச்சி, அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போனது ஏன் நீங்கள் இங்கே யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும் உங்களால்? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பேசாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கடாக்குட்டியாக நீ ஏதாவது முயற்சி பண்ணியா? எதுவுமே பண்ணவே இல்லையே. அதனால தான் அழுட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால தான் மீனாக்காவுக்கு ஃபோன் பண்ணும்போது கூட நீங்கள் ஃபோனை பிடுங்குனீங்களா அப்படின்ற மாதிரி ராஜி வந்து கேட்கவும், ஆமாம் அதனால தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அம்மாச்சி, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஏதோ 2 பேரும் பேசுகிறீங்களோன்னு நான் எதிர்பார்த்து இதெல்லாம் செஞ்சேன். ஆனால் கடைசியில் 2 பேரும் சண்டை போட்டுக்கினதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாப்பிள்ளை வருவாரா? அதெல்லாம் வருவார், வராமல் எங்கே போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் நேர்ந்துட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற எல்லா பொருளையும் கடையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்கப்பா போகலாம், எங்கே கூப்பிட்ற, நான்லாம் எங்கேயும் வரதா இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பழனி வந்து நின்றுட்டுருக்காங்க. வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா சொன்னாங்க.
கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் மச்சான். நான்லாம் எங்கேயும் வரல. உங்க அக்கா என்னெல்லாம் பேச்சு பேசினா தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்காக தான் பேச யாருமே இல்லையே அங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப்காரன் அந்த பேச்சு பேசினான். அந்த கதிரு அதை விட அதிகமா பேசிட்டான். எனக்குன்னு யார் இருக்காங்க? உங்களுக்காக நான் இருக்கேன் மச்சான். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.